ஹாய் ஆல். இன்றைக்கி நாம் பெயின் கில் அப்படிங்கிற படத்தோட ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அப்பா தனக்கு வேறு மாப்பிள்ளைகளை பார்த்து எப்படியாச்சும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற சூழ்நிலையில், இல்லைப்பா எனக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம் அப்படின்னு போலியான காதலோட வெவ்வேறு பசங்களோட வெளியே ஓடி வர நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவா ஃப்ரெண்டு தங்கச்சி வந்தாலும் இல்லைடா ஃப்ரெண்டோட தங்கச்சி எனக்கும் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்கிற டைப். இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் எப்படி இந்த காதல் வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலே இல்லைங்க. ஆக்சுவலி ஃப்ரெண்டு அந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவரை இந்த நம்ம ஹீரோயின் போலியான காதலோட தான் வெளியே ஓடிவதற்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அந்த அன்னைக்கு நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை பிக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். கடைசியில் பார்த்தா ஹீரோவும் டே நான் சும்மா தமாசுக்கு தாண்டா சொன்னேன், நீ என்னடா நீயே போய் அவளை கூட்டுட்டே நீயே சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது. வீட்டில் தன்னோட லவர்னு சொல்ல முடியாது அப்படின்னு வீட்லேயே எப்படியோ சமாளிக்கிறாரு. இது போக ஹீரோ ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல அவர் ரவுடியை இவர் கொலை பண்ணல, பட் கொலை பண்ணுற மாதிரி ஒரு ப்ரிட்டண்டாக தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கார். எதுக்குன்னா தப்பிக்கிறதுக்கு. ஓகே நம்ம 1 மாதம் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா நம்ம மனநிலை சரியில்லாதப்போ தான் நம்ம கொலை பண்ணோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோவுக்கு உண்மையாலுமே நம்ம ஹீரோயின் மேலே லவ் வருது. பட் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க படிக்கணும். ஸோ படிக்கணுங்கிறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்காங்க. இந்த மாதிரி இப்படி போயிட்டுருக்க நம்ம ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் மேலே உண்மையாலுமே லவ் வருது. என்ன தான் நீ லவ் பண்ணாலும் என்னால் முடியாதுடா, எனக்கு என் வழி தான் முக்கியம் அப்படின்னு ஹீரோயின் அவங்க வழியில் போகிறாங்க. இதுக்கு நடுவில் திருப்பியும் அந்த கொலை கேஸ் நம்ம ஹீரோக்கு அதுக்கு விழுகுது. ஐயோ நம்ம பைத்தியம் நினச்சி தானே இந்த இது பண்ணோம், நம்ம அந்த வேலையை விட்டு வேறு வேலையை பண்ணிகிட்ருக்குமே அப்படின்னு திருப்பியும் அவரோட பைத்தியக்காரத்தனத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது எப்படின்னா அவர் ஓவராக கத்துறது, அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களோட மனநிலை வந்துட்டு குறையிறதுக்கு ஓவராக கத்துறது, அழுகிறது, அப்புறம் அவங்களுக்கு காம் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை அந்த ஊர் மக்கள் முன்னாடி பண்ண உண்மையாலுமே இவன் பைத்தியம்தான் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. சரி என்ன பைத்தியம் இருந்தாலும் இவளையும் ஒரு லவ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கே அப்படின்னா அந்த பொண்ணையவே ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணேன். ஹீரோவுக்கு பின்னாடி அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி வேறு நம்ம ஹீரோயினை பார்க்குறதா இல்லை ஃப்ரெண்டோட தங்கச்சியை பார்க்குறதா அப்படின்னு தெரியாமல் கடைசியில் சரிடா நானே ஹீரோயினை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை படிக்க வைக்க வட்டி மூலமாக உன் காசு எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அப்போவாது ஹீரோயின் லவ் பண்ணுவான்னு பார்த்தா இவருக்கு ஒன்றுமே செட் ஆகலை. கடைசியில் எஸ்ங்கிற பச்சை குத்திருக்கிறனால ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணிக்க அவரோட லைஃப்பும் சுமூகமாக போச்சு. ஹீரோயின் அவங்க படுக்க படிக்க போயிட்டாங்க. இது தாங்க படத்தோட எண்டு. ஆனால் படத்தோட எண்டு இப்படி இருக்குங்கிறதுன்னு எதிர்பார்க்கல. சரி பார்ப்போம். இந்த மூவியோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் டாப் என்டர்டெயின்மெண்ட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.